விதியை வெல்லும் நட்சத்திர வகுப்பு தொடங்கும் நாள் செப்டம்பர் 5 முதல் 11 வரை 7 நாட்கள் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை 1 மணி நேர வகுப்பாக ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். பொதுவா இந்த ஆடிப்பெருக்கன்று வீட்டுல லக்ஷ்மி பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய பூரண சந்திர பகவானை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகம். காலையில 6 மணிக்கு நாம இந்த எந்திரத்திற்கு பூஜை பண்ணும்பொழுது நாம வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் அப்படின்றது மதியம் 12 மணிக்கு இந்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் வைத்து என்ன பண்ணிடுறோம்னா பூஜை பண்ணிடுறோம். இந்த 12 மணி பூஜை முடிந்ததற்கு பிறகு நிறைய பேர் ஆடிப்பெருக்குக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது தங்கம் வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, பெருகும்னு சொல்லுவாங்க. தாராளமா வாங்கலாம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற ஆடி 18ஆம் பெருக்கு சொல்லும் பொழுதே நமக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த ஆடி 18ஆம் பெருக்க நம்ம ஏன் கொண்டாடணும், இந்த ஆடி 18ஆம் பெருக்குல நமக்கு கிடைக்க போற அதீத நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி, ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். ஒவ்வொரு ஆடி மாத பண்டிகைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு குருஜி. ஒன்னொன்னா நேயர்களுக்கு அழகா கொடுக்குறீங்க. பொதுவா இந்த ஆடி 18ஆம் பெருக்கு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஆடியுடைய ஒரு நார்மலான நாள் தான். ஏன் நம்ம கொண்டாடணும், இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. ஆடி மாதத்தில் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆடி பெருக்கு அப்படின்றத நல்ல செயல்களை நம்ம இந்த நாள்ல அதிகமா செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமோ அது நமக்கு வளரும். எந்த செயல் நமக்கு பெருகணுமோ அதை நாம இந்த நாள்ல பண்றது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு ஆடிப்பெருக்கு தொடர்பாகி வருகிறது. அது மட்டும் அல்லாது பஞ்சமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் இதோடு தொடர்பாகி வருவது ரொம்ப சிறப்பு. பொதுவா இந்த பஞ்சமி, உத்திரட்டாதி, சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை இது அத்தனைக்கும் மகாலட்சுமி தேவிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. ஸோ இந்த ஆடிப்பெருக்க நான் சொல்லக்கூடிய அமைப்புல அனைவரும் வழிபட்டா கண்டிப்பா நீங்க வேண்டியது கிடைக்கும். உங்க அனைவருக்குமே பாத்தீங்கன்னா கனகதாரா சோத்திரம் அப்படின்றது தெரியும். தமிழ்ல கூட அது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் மொழிபெயர்ந்த கனகதாரா சோத்திரத்தினை என்ன பண்ணிக்கோங்கன்னா எல்லாருமே தயார்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவா இந்த ஆடிப்பெருக்கன்று வீட்டுல லக்ஷ்மி பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த லக்ஷ்மி பூஜையை நம்ம என்ன மாதிரியான லக்ஷ்மி பூஜையை எடுத்துக்கலாம்னா சோடச மகாலட்சுமி பூஜையாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப சோடச மகாலட்சுமி பூஜை அப்படின்றது 16 வகையான லட்சுமிகளை பூஜிக்கிறத தான் நம்ம சோடச மகாலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது ரொம்ப டெப்தான பூஜைன்றதுனால அதை நான் மக்களுக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தி தருகிறேன். பொதுவா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. அந்த மணப்பலகையில சௌந்தரிய லஹரியினுடைய 2வது ஸ்லோகம், சௌந்தரிய லஹரியுடைய 2வது ஸ்லோகம். இந்த 2வது ஸ்லோகம் என்பது நம்மளுடைய பூரண சந்திர பகவானை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஹ்ரீம் என்ற பீஜத்தை அடக்கிய ஒரு ஸ்லோகம். யாரெல்லாம் ஹ்ரீம் 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 அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்களோ இவர்களுக்கு உலக வசியம். சந்திர பகவான் பரிபூரணமான அனுகிரகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பீஜ மந்திரம். ஸோ இந்த சௌந்தரிய லஹரியினுடைய 2வது ஸ்லோகத்திற்குரிய எந்திரத்தை மணப்பலகையில் வரைந்து கொள்வது மிக சிறப்பு. இதைதான் நம்ம என்ன பண்ணோம்னா மகாலட்சுமியாக பாவிக்க வேண்டியது அவசியம். இப்போ இதற்கு அர்ச்சனை செய்யக்கூடியதற்கு உகந்த ஒரு விஷயமா என்ன பண்ணிக்கணும்னா மருதாணி பூவும் மருதாணி இலையும் வில்வ இலையும் என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த ஆடிப்பெருக்கன்று 3 காலத்துல கரெக்டா பூஜை பண்ணணும். காலையில் 6 மணி, மதியம் 12 மணி, மாலையில் 6 மணி, 3 வேளையும் பூஜை பண்ணணும். இந்த 3 வேளை பூஜை பண்றது அப்படின்றதுல ஒரு சயின்டிபிக்கான நம்பர் அதுல நீங்க ஆட் பண்றதும் பெட்டரா இருக்கும். அது பாத்தீங்கன்னா 369. ஸோ காலையில் 6 மணிக்கு நாம் இந்த எந்திரத்திற்கு பூஜை பண்ணும் பொழுது நாம் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் அப்படின்றது பால் பாயாசம். காலை ஒரு முறை என்ன பண்ணுறோன்னா கனகதாரா பாடி நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பத்திரங்களால் என்ன பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணி பால் பாயாசத்தை நெய்வேத்தியம் பண்ணி விழுந்து வணங்கி விடுகிறோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் நீங்கள் பூஜை அறை எல்லாம் வாசனை உள்ள மலர்களால் படங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா
அலங்கரிச்சிருங்க. அதுக்கு அடுத்தபடியா என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல கிரீன் இங்க் ஜெல் பென்னால காலையில 6 மணிக்கு வழிபடும் பொழுது என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய பிரார்த்தனை எது நடக்கணுமோ ஒரு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 3 முறை எழுதுங்க. இது காலை வழிபாட்டுக்கு உரியது. அந்த பால் பாயசம் நான் வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த பால் பாயசம் வெளிநபர்களுக்கு தரக்கூடாது. வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். குறிப்பா வந்து அந்த யார் பிரார்த்தனை எழுதி வைக்கிறாங்களோ அவங்க முழுசா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வீட்டுக்கு யாரால வருமானம் வருகிறதோ அவருக்கு கொடுக்கறது அதை விட சிறப்பு. இது வந்து காலை நேரத்துல பண்றது. காலை நேரத்துல பண்ணிட்டு ஒரு பெண் குழந்தைய அழைத்து அவங்களுக்கு வந்து சாக்லேட், அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து விளையாட்டு பொருள் இதெல்லாம் கொடுத்து அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த குழந்தை வந்து அந்த 6 மணி பூஜையில சந்தோஷம் அடைஞ்சிருச்சுன்னா முதல்ல அம்பாள் வந்து என்ன பண்றான்னா ஹாப்பி ஆயிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தபடியா இரண்டாவது வந்து உச்சிகாலம், அதாவது 12 மணி. 12 மணிக்கும் இதே போல அந்த எந்திரத்திற்கு நாம இதே இலைகளை வைத்தும் கூட ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கணும். அது பேர் மல்லிகை. ஸோ மல்லிகை பூவும் இலைகளையும் நம்ம எடுத்து என்ன பண்றோம்னா திரும்ப கனகதாரா ஸ்தோத்திரம் என்ன பண்றோம்னா பாடுகிறோம். அந்த மாதிரி பாடிட்டு அதற்கு நைவேத்தியமா என்ன பண்ணணும்னா அதிரசம், முறுக்கு, அச்சு வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 எண்ணிக்கையில் எடுத்து வச்சிடுறீங்க. இதை நைவேத்தியமா பண்ணிடணும். நைவேத்தியமா பண்ணிட்டு திரும்ப ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிறீங்க. அந்த ஒயிட் ஷீட்ல கிரீன் இங்க் ஜெல் பென்னால 6 முறை, காலையில எதை 3 முறை எழுதுனீங்களோ அதையே நீங்க என்ன பண்ணணும் 6 முறை எழுத வேண்டியது அவசியம். மதியம் 12 மணிக்கு இந்த நைவேத்தியங்கள் எல்லாம் வைத்து என்ன பண்ணிடுறோம்னா பூஜை பண்ணிடுறோம். இந்த 12 மணி பூஜை முடிந்ததற்கு பிறகு ருதுவான ஒரு கன்னிப்பெண்ணை அழைக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அந்த ருதுவான கன்னிப்பெண்ணை அழைத்து அவங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாவணி பாவடையோ அல்லது பாவடை சட்டையோ அல்லது வந்து எழுது சம்பந்தப்பட்ட பொருட்களோ மல்லிகை பூ அவங்க பயன்படுத்தக்கூடிய அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வைத்து கொடுத்து அவங்க கிட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு செய்ய வேண்டியது. அந்த டைம்ல கரெக்டாக அந்த காலையில என்ன பிரார்த்தனை எழுதணுமோ வாழ்த்தை மாறாம 6 முறை எழுதி அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா 3வது வழிபாடு மாலை 6 மணி. இந்த மாலை 6 மணியில செய்ய வேண்டிய வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3வது டைம் பண்ண வேண்டியது கனகதாரா ஸ்தோத்திரம் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அஷ்டகம் ரெண்டுமே படிக்க வேண்டியது அவசியம். வில்வம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா மருதாணி, ஒற்றை செம்பருத்தி, மாதுளைப்பூ கிடைச்சா மாதுளைப்பூ எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை நிற வாசனை மலர்கள் எடுத்துக்கலாம். வாசனை மலர்கள் எவ்வளோ கிடைக்குதோ அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மகாலட்சுமி அஷ்டகத்தையும் கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் பாடி அதே எந்திரத்துக்கு நம்ம மாலையிலும் என்ன பண்றோம்னா பூஜை செய்கிறோம். அப்படி பூஜை செய்துவிட்டு மாலை நேரத்தில் அழைக்கக்கூடிய பெண்மணி திருமணமாகி குழந்தை பேறு பெற்ற ஒரு நல்ல முதிர்ந்த 50-60 வயதுக்கு மேலிருந்து அவர்கள் குழந்தைக்கு திருமணமாகிற மாதிரி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவருக்கு முறையான மாலை அணிவித்து தலையில் பூச்சூடி வாசனை திரவியங்கள் சந்தனம் எல்லாம் கையில் பாதம் எல்லாமே எல்லா இடத்துலையும் என்ன பண்ணா பூசிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நாம் வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றால் இந்த நாளில் ஆடிப்பெருக்கில் செய்த இந்த வழிபாடு மிகப்பெரிய நிலையில் மாற்றத்தை கொடுக்கும். அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயதுக்கேற்ப வஸ்திரங்கள், அதாவது புடவை, ஜாக்கெட் பிட்டு, கண்மை, மஞ்சள், குங்குமம், பூ, சீப்பு, கண்ணாடி அனைத்தும் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வைத்து கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அவர்களுக்கு வயிறு நிரம்ப உணவளிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டா மிக சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா கரெக்டாக நைட்டு இன்னும் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து கிரீன் இங்க் ஜெல் பென்னால 9 டைம்ஸ் நம்ம எழுதின பிரார்த்தனையை திரும்ப எழுதி என்ன பண்ணணும்னா அம்பாள் கிட்ட வைக்கணும். ஒவ்வொரு வேலைக்கும் வேற வேற அடுத்தடுத்து, ஏன்னா வந்து கோரிக்கை வந்து நிறைய இருக்கும். ஒரே கோரிக்கை தான் எழுதணுமா, மாறி மாறி ஒரே கோரிக்கை காலையில என்ன கோரிக்கை வைத்தீர்களோ அதே கோரிக்கை தான் மதியம், அதே கோரிக்கையை தான் என்ன பண்ணணும்னா மாலையிலும் வைக்கணும். ஸோ இது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம தொடங்குறோம். அன்னைக்கு 3 வேலையும் கரெக்டாக அதை பண்ணிடுறோம். இதே ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா 48 நாள் கரெக்டாக எழுதணும். மற்ற நாளில் எழுதுறது எல்லாமே பூஜை இல்லாமல் எழுதணும். நம்ம எங்கே உட்காந்து வேணாலும் எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனால் கிரீன் இங்க்ல 6 மணிக்கு ஒரு முறை எழுதிடணும், 12 மணிக்கு ஒரு முறை எழுதிடணும், அப்புறம் மாலை 6 மணிக்கு மேலே எழுதிடணும். இதையே திரும்ப திரும்ப கிரீன் இங்க் ஜெல் பென்னால நம்ம எழுதும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் எழுதுறத ஷீட்டில் எழுதிக்கிறது பெட்டர். அடுத்தல ஒரு நோட்டு வந்து என்ன பண்ணிக்கோன்னா நோட்டு கிரீன் பேனாவும் பேக்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம் வரப்போ கரெக்டாக என்ன பண்ணிடுங்கன்னா எழுதிடுங்க. அவ்வாறு எழுதும் பொழுது 48 நாளுக்குள்ள அதற்கான சூழல், அதற்கான நிலை, அதற்கான மனநிலை எல்லாமே மாறும். ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் எழுதணும், நிறைய என்ன பண்ணக்கூடாது
எழுதக்கூடாது. அது நிச்சயமா என்ன பண்ணுன்னா மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேர் ஆடிப்பெருக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது தங்கம் வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, பெருகும்னு சொல்லுவாங்க. தாராளமா வாங்கலாம், எந்த தவறும் இல்ல. அப்படி இயலாதவர்கள் என்ன பண்றீங்கன்னா, மஞ்சள், குங்குமம் இது வாங்கிக்கிறது நல்லது. கன்ஃபார்மா வெள்ளி அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ அதிகபட்சம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, வெள்ளியில வந்து 1 கிராம் காயின் வந்து நிறைய என்ன பண்ணுன்னா இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 4 வெள்ளி நாணயங்கள் மட்டும் வாங்கினா போதும். 4 வெள்ளி நாணயம் 4 கிராம். சரிங்களா? தனித்தனியா 4 கிராம். தனித்தனியா 4 கிராம். அது மட்டும் வாங்கினா போதுமானது. 1 கிராம் வெள்ளி நாணயம் எல்லா கடைகள்லையுமே பொதுவாகவே கிடைக்கும். இருக்கும். ஸோ துல்லியமா கரெக்டா 4 கிராம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது என்ன கணக்கு குருஜி 4? ஏன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா பின்னாடி அதற்கு ஏதோ ஒரு கண்டிப்பான சூட்சமம் இருக்கும். சௌந்தரிய லஹரியில 4வது ஸ்லோகம் இருக்கிறது. இந்த 4வது ஸ்லோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சுக்கிரன் ராகுவை மிகப்பெரிய அளவில் நமக்கு வசீகரித்து தரக்கூடியது. இப்போ வெள்ளி என்பது சுக்கிரன், 4 என்பது ராகு. ஸோ சுக்கிரன் ராகு தொடர்பு அதில் ஏற்படுத்தும். ஆகையினால் பஞ்சமி திதியில் அதை பெறும்பொழுது, ஆடிப்பெருக்கில் அதை பெறும்பொழுது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த தங்கம் வெள்ளிக்கான சூழலும் மகிழ்ச்சியான நிலைமையும் ஏற்பட்டு அந்த வீட்டில் உள்ளவர்கள் முன்னேறுவார்கள். அதுதான் அதில் இருக்கக்கூடிய தாற்பயம். பொதுவாக ஆடிப்பெருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, புதுமண தம்பதியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நதிகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீராடி வணங்கி அவர்களுடைய மாங்கல்ய சரடு, அதே போன்று அவர்கள் பயன்படுத்திய பூ மாலைகள் அத்தனையும் என்ன பண்ணுவாங்கன்னா நதிக்கு விட்டு நன்றி செலுத்துவார்கள். நதிகளை தான் நிறைய வழிபடுவதற்கான சூழல்கள் தான் அடிப்படையில் இருக்கும். ஆனா எல்லாத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய தேவை எங்க இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு பணம் சார்ந்த மகிழ்ச்சி சார்ந்த ஈர்ப்பு விதியில் தான் இருக்கிறது. என்னதான் நம்ம வித்தியாசமான பரிகாரங்கள் சொன்னாலும் அடிப்படை வழிபாடு மாறாது. எல்லார் வீட்லயுமே கட்டாயமா என்ன இருக்கும்னா நதிகளை போய் வழிபடுறது வந்து எல்லாருமே தாராளமா பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். தங்கம், வெள்ளி, மஞ்சள் தூள் வாங்குறது ஒரு அடிப்படை விஷயமாகத்தான் இருக்கும். இதெல்லாம் நார்மலா பண்றதுதான். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் இந்த ஒரு ஈர்ப்பு விதியை செயல்படுத்தும் பொழுது ரிசல்ட்டை வந்து ரொம்ப குயிக்கா பெட்டரா பெறலாம். அந்த நாளை நம்ம நல்லா பயன்படுத்திய ஒரு நிறைவு மிக சிறப்பாக இருக்கும். அதனால கோவிலுக்கு போக வேண்டாம்லாம் நான் சொல்லலை, தாராளமாக போகலாம். பட் இந்த 3 வழிபாட்டையும் கரெக்டாக 3 வேலைகளை சரியாக பண்ணிட்டு தொடர்ந்து 48 நாள் செய்து பாருங்கள், பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமா பார்த்துட்டு இருக்க நேர்கள் குருஜி சொன்ன மாதிரியே 3 வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு அந்த வெள்ளை பேப்பர்ல கிரீன் ஜெல்லால உங்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து ஒரே மாதிரி எழுதிட்டு வாங்க. அடுத்த ஆடி 18ஆம் பெருக்குள்ள நிச்சயமா அதன் கோரிக்கை நிறைவேறதை உங்களால பார்க்க முடியும். அதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் குருஜி. நன்றி. நன்றிமா. வெற்றிவேல் முருகன்.